ஜெகதீஸ்வரன் சாருடைய புரிதல் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ நம்ம இந்த தலைப்பில் பேசிக்கிட்டு இருக்கோம், தமிழ்நாட்டுடைய அரசியல் களம். அதில் இன்றைக்கி இந்த களம் உண்மையிலே ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது. நீங்கள் வந்து ஒவ்வொரு தேர்தல்லையும் பிரதானமான கட்சிகள் எது அப்படிங்கிறது நமக்கு தெரியும், யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். நீங்கள் இன்றைக்கி அதிமுக, அதாவது எடப்பாடி அவர்கள் சொல்லிக்கொள்கின்ற அந்த அதிமுக நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும். ஏன்னா தொடர் தோல்வியில் அவர் இருக்கின்றார். 10 தோல்வியும் 11 தோல்வி வரைக்கும். அதாவது அவரை பொறுத்தவரை வாழ்வாச்சாவா தான், நிச்சயமாக வாழ்வாச்சாவா. நம்ம பிறகு அவர் மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய சொலவாடலில் சொல்கிறதால் எடப்பாடியை பொறுத்தவரை வாழ்வாச்சாவா தான் இது. ஏன்னா இதுலையும் தோத்துட்டார் அப்படின்னா அவரோட அரசியல் எதிர்காலம், நீ எதுக்கு கஷ்டப்பட்டு நான் அந்த சேரை கெட்டையமாக பிடிச்சிட்டு இருக்கேன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அதற்கே அர்த்தம் இல்லாமல் போய்விடும். பொதுக்குழு கூட்டி, செயற்குழு கூட்டி, நீங்கள் வந்து நிறைய காசு பணம் செலவு பண்ணி எதற்காக வழக்கு போட்டு இதெல்லாம் செய்தது எல்லாமே அர்த்தம் இல்லாத ஆகிவிடுங்கிறது. ஏன்னா அந்த வெற்றி என்பது இந்த முறை கிடைக்காவிட்டால் அது நடக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த தோல்விக்கு என்ன காரணம், தொடர் தோல்விகளுக்கு என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான், இந்த கட்சி பிரிந்திருக்கிறது, இந்த கட்சியை ஒன்றாக இணைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். தொடர்ச்சியாக பிரிந்து தான் செல்கிறார்களே தவிர ஒருவர் கூட அதில் மறுபடியும் இணைக்க வேண்டும்ங்கிற ஒரு ஆர்வம் அந்த பக்கம் இல்லை. இவங்களெல்லாம் வந்து இணைச்சிக்க ரெடியாக இருந்தால் கூட அங்கே எடப்பாடி பழனிசாமி அதுக்கு தயாராகவும் இல்லைங்கிறதா சிக்கல். நேற்று முந்தானத்து முதற்கொண்டு பார்த்துட்ருக்கோம். சில பேர் வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர்கள்லாம் போய் தாவேக்கெல்லாம் சேர்கிற காட்சிகள்லாம் பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் ஏன் போகிறாங்க? இப்போ ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது இதெல்லாம் என்றாவது நடந்திருக்கிறதா? நீங்கள் எந்த எம்எல்ஏ ஆகுது, இல்லை மினிஸ்டர் ஆகுது, இல்லை எம்பி ஆகுது, யாராவது ஒருத்தராவது வேறொரு கட்சிக்கு போகிறத பற்றி யோசிச்சிருப்பாங்களா? இல்லை. அவங்க சில நேரம் வந்து தவறு செஞ்சுருப்பாங்க, அவங்களுக்கு சின்ன சின்ன தண்டனைகள்லாம் கிடச்சிருக்கும். அப்போ கூட அதிமுக தான் இருந்திருப்பாங்களே தவிர அதிமுக வேறு கட்சிகள்லாம் போயிருக்கவே மாட்டாங்க. அப்படி தான் தொடர்ச்சியாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ரொம்ப சகஜமாக நடக்குது. டெய்லி பார்க்கின்றோம், இவர் அந்த கட்சியில் போய் திமுகவில் சேர்றாரு, இவர் போய் தாவேக்களை சேர்றாரு, அவர் வேற ஒரு கட்சியில் சேர்றாரு அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு காலத்தில் சொன்னாங்க தொண்டர்கள்லாம் பிரியாமல் அப்படியே தான் கட்டுக்கோப்பாக இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் முதற்கொண்டு வெவ்வேறு கட்சிகளுக்கு போயிட்டுருக்காங்களே. அப்போ இந்த தேய்மானத்திற்கெல்லாம் வந்து யார் பொறுப்பேற்பது, யார் பதில் சொல்வது? நீங்கள் இப்போ செங்கோட்டையன் போன்ற ஒருவர் அவர் என்ன கேட்டார், இந்த கட்சியை ஒன்றாக இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கோரிக்கை வச்சார். அவருக்கு முன்னாடி ஓபிஎஸ் அவரோட கோரிக்கையாக இருக்கலாம், இல்லை அந்த கட்சியில் இருந்த எல்லா முக்கிய தலைவர்களின் கோரிக்கை என்பது நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒரு தேர்தலை சந்தித்தால் நமக்கு மறுபடியும் நீங்கள் கூட்டணிக்கு வாங்க, நீங்கள் கூட்டணிக்கு வாங்க, நீங்கள் கூட்டணி, எந்த கட்சியும் பேர் சொல்லலை, அந்த கூட்டணிக்கெலாம் நீங்கள் யாரையும் போய் அழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது இயல்பாகவே இவர்கள் வெற்றி முகத்திற்கு வந்து விடலாம். நீங்கள் திமுக இப்போ ஒரு பெருவாரான விக்டரி எப்போ கொடுக்குறாங்க, ஜே அணி ஜா அணின்னு உடையும் பொழுது தான் நடக்குது. அதை தாண்டி திமுக வந்து எப்போ ஜெயிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து இதெல்லாம் உடைஞ்ச நேரத்தில் மட்டும்தான் அது நடக்குதே தவிர ஒன்றாக ஒரே அணியாக அதிமுக இருந்த பொழுது திமுகவால் அந்த வெற்றியை சுலபமாக எட்ட முடியவில்லை. இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக 44% வரைக்குமே 2014 போன காட்சிகள் நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கலாகவே இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இதை ஒன்றாக இணைப்பதற்கு தொடர்ச்சியாக சசிகலா அவர்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றார். நான் உங்களுக்காக என்ன பண்ணணும், நான் விலகி இருக்கணுமா விலகி இருக்கேன், நான் வந்து இதற்கு பிரச்சாரம் பண்ணணுமா பிரச்சாரம் பண்ண தயாராக இருக்கேன், எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும்தான், மறுபடியும் வெற்றி பாதையில் அதிமுக அழைச்சிட்டு போகணும். அது ஒன்று தான். அதற்காக நான் வந்து தயாராக இருக்கிறேன். இன்றைக்கும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் வந்து எல்லோரும் ஒன்றிணைந்து பழைய அதிமுகவாக, ஒன்றுபட்ட அதிமுகவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா அவங்களோட கோரிக்கை. நோ கண்டிஷன்ஸ், இந்த கண்டிஷன்லாம் இல்லை, நான் வந்து தலைமை பொறுப்பு எடுக்கணும், எனக்கு வந்து இந்த பொறுப்பு வேணும், பதவி வேணும், நான் இந்த கட்சியை ஒன்றிணைக்கணும், அது மட்டும்தான். அப்போ அதை புரிந்து கொள்ளாத எடப்பாடி பழனிசாமி மறுபடியும் என்ன தவறு செஞ்சுட்டே இருக்காரு. யார் போனாலும் பரவாயில்ல, எனக்கு கவலை இல்லை, யார் போனாலும் கவலை இல்லை, நான் புதிய கட்சிகளை சேர்த்துக்கிறேன், வேறு கட்சிகளை சேர்த்துக்கிறேன்னு இந்த நோக்கத்தில் அவர் வெற்றி பெறுகிறான்னா அதுவும் இல்லை. இன்றைக்கி வந்து பாருங்களேன், அவரால் கூட்டணி கூட கட்ட முடியலை. அங்கேருந்து மேலேருந்து அமித்ஷா வர வேண்டியதாக இருக்கிறது, இல்லை வந்து மோடியை சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. இந்த கட்சியை எப்படி மோசமான பாதை கலைச்சிருக்கணும். நீ வந்து ஒரு காலத்தில் போயஸ் கார்டனுக்கு இந்த கூட்டணி கட்சிகள் வந்து உட்கார்ந்து பேசி அந்த இடத்துல சசிகலா அவர்கள் தான் இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஒவ்வொரு கட்சியாக ஒன்றாக உள்ளே கொண்டு வந்து அவங்களுக்கு சீட்ஸ் அலோகேஷனாக இருக்கலாம், இல்லை அவங்கள்ட்ட சீட் ஷேரிங் பேசிஸாக இருக்கலாம், எல்லாமே பண்ணது அவங்க தான். இன்றைக்கி இவர் தேடி போனால் கூட வருவதற்கு ஆட்கள் இல்லை, என்னால் போக முடியலன்னு சொல்லி போய் அமித்ஷாட்ட சொல்கிறார். அவர் கட்சி தலைவர் மாதிரி அவர் வந்து நான் சரி ஓகே நான் பேசுகிறேன்னு சொல்லி அவங்க பேசி உள்ளே கொண்டு வர்றாங்க. இன்றைக்கி அதற்கு உதாரணம் பிரேமலதா விவகாரங்களும் இன்றைக்கி அப்படித்தான் நடக்குது. திண்டுக்கல் சீனிவாசன் சொல்கிறாரு அவங்க பாஜக கூட பேசிகிட்டு இருக்காங்க, இல்லை இவர் பேசலைங்கிறாரு. அப்போது உண்மையில் ஒரு பக்கத்தில் சொல்லிக்கிறார், நான் தான் இந்த கூட்டணியோட தலைமை, ஆனந்த கூட்டணி தலைமைன்னு சொல்கிறாரு. நீ கூட்டணிக்கு தலைமையாக நீங்கள் வந்து எந்த கட்சியை நீங்கள் உள்ளே கொண்டு வரக்கு வேலை பார்த்தீங்க? கூட்டணி கட்சியாக கூட அமித்ஷா சொல்கிறாரு, இல்லை பாஜக சொல்கிறாங்க, இல்லை பாஜக கொண்டு வந்து உட்கார வச்சுருவாங்க, நீங்கள் வந்து சீட்ஸை மட்டும் பேசிக்கங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ இதெல்லாம் ஒரு தேய்மானன்னு ஒரு உணர்றாரா இல்லையா? ஒரு காலத்தில் ஒரு வலிமையான கட்சியாக இருந்தது, தேய்ந்து கொண்டே போவதற்கு தான் ஒரு காரணம் என்பதை எடப்பாடி உணர்கிறாரா இல்லையா?
இந்த களம் என்னவாக மாறப்போகின்றது, ஒரு கட்சி இன்னொரு கட்சியை எப்படி அழிக்கிறதுங்கிற கண்கூட பார்த்த பிறகும் அவர் இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறாரு, அதே நிலையில் இருக்கிறார் அப்படின்னா அப்போ நிச்சயமாக அது ஒரு அசாதாரண சூழ்நிலை தானே. அது இன்னொரு விவகாரம் ஜெகதீஸ்வரன், நீங்கள் சொன்னீர்கள் 11 முறை தோல்வி. இப்போ முக்கியமான தலைவர்கள் வைத்தியலிங்கம், அதிமுகவின் அடையாளம், அன்வர் ராஜா, மைத்ரேயன், ஏற்கனவே தங்க தமிழ்ச்செல்வன் போன்றவர்கள், அதுவும் இல்லாமல் மனோஜ் பாண்டியன், இன்னும் சிலர் நிறைய பேர் இருக்காங்க. முன்னாள் அமைச்சர் பெண் அமைச்சர், முன்னாள் அமைச்சர் நிலோஃபர், நிறைய பேர் எக்ஸெட்ரா என்ன சொல்கிறாங்க. இப்போ இவர்களெல்லாம் அந்த இயக்கத்தில் போகிற போது எந்த இயக்கத்திற்காக சிறுமைப்படுத்தப்பட்ட தன் தலைமை பொறுப்பில் இருப்பவர் கணக்கு கேட்டார் என்று அனுப்பினார். தீய சக்தி என அவர் குறிப்பிட்டார். அம்மாவோடு மட்டுமல்லாமல் புரட்சித் தலைவரோடு நெருக்கமாக இருந்தார்கள். அந்த இயக்கத்தோடு அவர்கள் பயணிக்கின்ற போது கூட இந்த நிலைக்கு நம்மை ஆளாக்கி விட்டார்களே என்கின்ற ஒரு குற்றம், மன உறுத்தல் இருப்பதற்கு, இந்த இயக்கத்தை இவ்வளவு சிதறுள்ள நிலைக்கு ஆப்பதற்கு பழனிசாமி ஒரு காரணம் என்பதை அவர் மட்டுமே காரணம். அவர் மட்டுமே காரணம், வேறு எந்த புறக்காரணங்களும் இல்லை. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ நீ உதாரணத்துக்கு வைத்தியலிங்கம் அவங்க என்ன சொல்கிறாரு, மறுபடியும் ஒன்றாக நாம் இணைந்து செயல்பட வேண்டும். ஓபிஎஸ் தலைமையில் நாங்கள் ஒரு அணியாக இருக்கோம். நீங்கள் விஜயஸ்ரீ பிரபாகர் இருந்தார், அந்த அணியில் சில பேர் இருந்தாங்க. அவங்களாம் ஒன்றாக நம்ம இணையணும், அது ஒன்று தான் எங்களோட கோரிக்கை. நம்ம எல்லாம் ஒன்று சேரணும். ஆனால் வழி இல்லாமல் தள்ளப்பட்டு விட்டோம். இது ஒரு பெரிய அநியாயம் இல்லவா? நீங்கள் இப்போ 2021 கிட்டத்தட்ட திமுக ஒரு வலிமையாக ஜெயிப்பாங்க அப்படின்னு இருக்கும் பொழுது நீங்கள் அதிமுக சில பேக்கெட்ஸ் ஜெயிக்கிறாங்க, பெர்சன்டேஜும் ஜாஸ்தி ஆகுதுன்னா அன்னைக்கு ஓபிஎஸும் இவர்களும் ஒன்றாக இருந்தார். இதில் முக்கியமான ஆளுமே விட்டேன், செங்கோட்டையனையும் சேர்த்து. செங்கோட்டை இவங்களாம் இருந்தாங்க. இவர் என்ன கிளைம் பண்ணார், இல்லை அது எனக்கு கிடைச்ச ஓட்டு தான், எனக்கு மட்டுமே கிடைச்ச ஓட்டு, நான் தான் ஊராக பிரச்சாரம் பண்ணேன். அப்போ நீங்கள் வந்து தென் மாவட்டங்களில் நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச ஓட்டுன்னு இருக்கா? தென் மாவட்டங்களில் நீங்கள் வேணால் மேற்கு மாவட்டத்தில் சொல்லுங்கள், எனக்கு வந்து அது சமூக ரீதியான வாக்குகள் இருக்குது, அதுவே தேர்தல் ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது தென் மாவட்டங்களில் இது முழுக்க உங்களுக்கு கிடைத்த ஓட்டா? ஜெகதீஸ்வரன், இடைவேளைக்கு முன்பு பாஸ்கர கிருஷ்ணமூர்த்திட்டு சில விஷயத்தை நான் பேசினேன், வெளிப்படையாக பேசினேன். நான் சொல்வது எதுவும் மித்தோ ஒரு இல்யூஷனோ இல்லை. இந்த இயக்கத்தினுடைய வரலாற்றை பற்றி சொன்னேன். 40 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது என்ன, சசிகலா அவர்களுடைய பங்கு என்ன, நிலைநிறுத்தியதற்கு பிறகு 91 ராஜீவ் அசாசினேஷனுக்கு பிறகு அவருடைய செயல்பாடுகள், கூட்டணி பங்கீடு எல்லோருக்கும் தெரியும். இன்று இவர் நடந்து கொள்வதும் இன்றைக்கு சிதைந்து போயிருக்கிற, சிதிகலம் அடைந்திருக்கிற ஒரு கட்டளத்திற்கான தீர்வு என்ன? இல்லை, நீங்கள் வந்து துரோகம் அப்படின்னு சொன்னீங்க. இது வந்து அந்த நாட்களை கொஞ்சம் நம்ம ரிவைண்ட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் கிட்டத்தட்ட ஜெயலலிதா அவர்களின் மறைவிற்கு பிறகு அடுத்ததாக யார் முதலமைச்சர் ஆவார் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்து ஒன்று எழுந்து நிற்குது. உடனடியாக இன்று யாரெல்லாம் எடப்பாடிக்கு பின்னாடி நிற்கிறார்களோ, என்ன காரணத்தில் நிற்கிறார்கள் என்று நமக்கு தெரியும். அவர் எப்படி அவங்களெல்லாம் தக்க வச்சிருக்காருங்கிறது தெரியும். அவர் எல்லோரும் ஒன்று சேர்ந்து போயிட்டு அதே போயஸ் கார்டன் வீட்டில் போய் நின்று, அம்மா நீங்கள் தான் வந்து எங்களை வழி நடத்தணும். இந்த காட்சிகள் யாராலும் மறக்க முடியாது. ரெக்கார்டில் இருக்குது, வீடியோ காலில் விழுந்தாங்க, நீங்கள் தாம்மா வரணும்னு சொல்லி சொன்னாங்க, நாங்கள் உங்களை வந்து சட்டமன்ற குழு தலைவராக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. எல்லா கட்சிகளையும் தமிழ்நாடு பார்த்தது. நீங்கள் அதற்கு பிறகு தான் நீங்கள் வர வேண்டிய வித்யாசாகர் அவர் எங்கே போனாலும் தெரியாமல் நம்மளாம் யோசிச்சுட்டு இருந்தோம். எங்கே போயிட்டார், இந்த மாநிலத்தோட ஆளுநர் இருக்குது, வித்யாசாகர் எங்கே இருக்கிறாருன்ற தெரியவில்லை, ஒரு வாரத்துக்கு தெரியல. இந்திய இறையாண்மையும் இந்திய அரசியலமைப்பு குறித்து கேள்விகள் தொங்கி கொண்டு தான் இருக்கு. எங்கே போனார் வித்யாசாகர், அதை விட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு நீங்கள் வந்து யாரை முதலமைச்சர் ஆக்கலான்னு சொல்லும் பொழுது, நீங்கள் அதற்கு முன்னாடி வரைக்கும் இல்லை முதல் நாள் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி என்ற ஒருவரை தெரியுமா என்று கேட்டால் சேலத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதை தாண்டி அதிமுக இல்லை சொல்லப்போனால் பொதுமக்களுக்கெல்லாம் தெரியுமான்னு நிச்சயமாக தெரியும். உங்களுக்கு தெரியுமா? தெரியாது, சத்தியமாக தெரியாது. எனக்கும் தெரியாது, சத்தியமாக தெரியாது, நான் பார்த்ததே இல்லை. அப்பொழுதுதான் வந்து அந்த மாதிரி ஒருத்தர் வர்றாரு. சரி, இவர் தான் அடுத்த முதலமைச்சர் என்று இடம் கட்டப்படுகிறார். இன்னும் அந்த காட்சிகள் நினைவிருக்கிறது. வந்து தவழ்ந்து வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டார். நான் நிச்சயமாக அந்த கட்சியை வழி நடத்துவேன், நீங்கள் எப்படி கொடுத்துருப்பீங்களோ அப்படி அந்த கட்சியை வச்சுருப்பேன் அப்படிங்கிறது இன்னும் நினைவிருக்கிறது. அப்போ ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில், ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில் தான் ஏற்க வேண்டிய ஒரு பொறுப்பை அவரிடம் கொடுத்துட்டு போகிறார். இதை பார்த்துக்கங்க. நீங்கள் இப்போ இதே மாதிரி நம்ம காட்சிகள் மாதிரி பார்த்துருக்கோம். ஓபிஎஸ் அவர்களுக்கு இந்த மாதிரி பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அவர் வந்து ஜெயலலிதா வந்த பிறகு இந்த பொறுப்பை மறுபடியும் யார்கிட்ட ஒப்படைக்கணுமோ அதை ஒப்படைக்கிறார். ஒரு முறை இல்லை, 2 முறை 3 முறை நடந்துச்சு. ஸோ இது நடக்கும் பொழுது என்ன பண்ணுறார் இவர் எடப்பாடி பழனிசாமி? அதற்கு பிறகு தன்னுடைய விளையாட்டுகளை ஆரம்பிக்கிறார் அப்படி தான் சொல்லணும். விளையாட்டா சுயரூபத்தை வெளிப்படுத்துகிறார். சரி, சுயரூபத்தை வெளிப்படுத்திய பிறகும் நீங்கள் வந்து அவர்கள் மறுபடியும் பெங்களூர்லேருந்து வந்த பிறகு அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க? நீங்கள் சரி இந்த 4 வருஷம் ஆண்டிங்க, அதற்கு பிறகு அந்த தோல்வின்னு பார்க்கும்பொழுது தொடர் தோல்வியில் கட்சி இருக்கிறது. நான் விட்டுட்டு போகும் பொழுது எப்படி ஒரு வெற்றிகரமான கட்சியாக இருந்ததோ அன்னையிலேருந்து இன்றைக்கி யோசித்து பார்க்கும் பொழுது
2019 நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி, உள்ளாட்சி தேர்தல் தோல்வி, நகர தோல்வி, மாநகராட்சி தேர்வி, பேரூராட்சி தேர்வி, கிராமத்து உள்ளாட்சி, ஊராட்சி எல்லாத்தையும் தோல்வி. ரெண்டு நாடாளுமன்றம், ஆமாம், ஒரு சட்டமன்றம், சட்டமன்றம், பல இடைத்தேர்தல்கள், இப்படி எல்லாவற்றும் தோல்வி 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 தோல்வி. அப்புறம் இன்னொன்னு சொல்லிருங்க, எலெக்ஷன்ல நிக்காம பைகாட் பண்ண, பகிஷ்கரிப்பு. ஆமாம், தைரியம் இல்லாம தோற்று விட்டால் ஈரோடு கிழக்கு வரைக்குமே பண்ண, ஈரோட்டில். ஸோ இதெல்லாம் பார்த்த பிறகும் அவங்க எடுத்த நடவடிக்கை என்பது சரி பரவாயில்ல, நம்ம எல்லாரும் மறுபடியும் ஒன்றிணைந்து இந்த கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும். அதே தான் சொல்கிறேன். இல்லை இந்த மறுபடியும் பவர் எடுக்கணும், இல்லை நான் பழைய நிலைமை, அதெல்லாம் இல்லை. இந்த கட்சியை வழிநடத்த வேண்டும். 100 ஆண்டுகள் அந்த இயக்கம் இருக்கும்னு எல்லாரும் நம்பின மாதிரி அந்த இயக்கத்தை வழிநடத்தி செல்ல வேண்டும். அதுதான், அதற்கு நான் உறுதுணையாக இருக்கின்றேன் அப்படிங்கிறத அவங்களோட கோரிக்கை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக இல்லை, நான் இந்த கட்சி தோத்தாலும் பரவாயில்ல, இந்த கட்சி வெற்றி பாதைக்கே வராட்டியும் பரவாயில்ல, இந்த கட்சியில் எம்பியே இல்லாட்டியும் பரவாயில்ல, நாடாளுமன்றத்தில் ஒரு எம்பி நம்மளோட வாய்ஸை இல்லாட்டி கூட பரவாயில்ல, எனக்கு அதை பற்றிலாம் எந்த கவலையும் அக்கறையும் இல்லை. எனக்கு என்னுடைய சேர் முக்கியம். இந்த சேர் ஏதோ பெர்மனன்ட் சேர் நினச்சிக்கிட்டு, அவர் ஏதோ நிரந்தர பொதுச்செயலர் மாதிரி நினச்சிக்கிட்டு தொடர்ச்சியாக அந்த சேரை கெட்டியமாக இருக்க பிடிச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டில் மட்டுமே இன்னைக்கு வரைக்கும் நின்றுட்டுருக்கார். அதுதான் அவர்கிட்ட இருக்கிற சிக்கல். அந்த சுயரூபத்தை வெளிப்படுத்திகிட்டே இருக்கார். நீங்கள் கட்சியில் யாரெல்லாம் ஓரங்கட்டு, யாராவது வெளியே போகிறாங்களா, இப்போ முன்னாடி என்ன கேட்டிங்கன்னா யாராவது வெளியே போகிறான்னு சொன்னாங்கன்னா அரவணைப்பாங்க, ஏன் போகிறீங்க, என்ன காரணம், ஆனால் இவரே காரணமாகிறார், வெளியே போங்க, நீங்கள் போங்க, எனக்கு வேண்டாம். உலக வரலாற்றில் நம்ம நிறைய புத்தகம் படிச்சிருக்கோம், நானும் நிறைய படித்து பார்த்துருக்கேன். ஆனாலும் ஐயா, எந்த ஒரு தலைவனும் தன் அணிக்கு வருவதை வராதுன்னு சொல்லி ஒருத்தரை கூட நான் பார்த்ததில்லை. ஒரு மத தலைவனா என் மதத்தில் வந்து சேரு, ஒரு கட்சி தலைவனா என் கட்சியில் வந்து சேரு, இப்படித்தானே பார்க்கும். ஒரு வியாபாரம் பண்ணுறோம்னா என்னுடைய கடையில் வந்து பாரு, ஒரு ஷேர் ஹோல்டர்னா என்னுடைய ஷேரை வாங்கு. ஆனாலும் வரவே வேண்டாம், அவ்வளோ வரவே வேண்டாம்னு ஒன்று. வெளியே போகிறவங்களையும் பரவாயில்ல போகட்டும், அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, எனக்கு அந்த அக்கறையும் இல்லை. நான் அந்த பக்கம் சரி இங்கே தோத்துட்டு இருக்கேன், அங்கேயும் சேர்த்து தோக்க போகிறேன், அவ்வளோதானே. இதற்கு எதற்கு நீங்கள் ஒரு கட்சி, அதாவது ஏதோ இது லெட்டர் பேட் கட்சி, இது ஆட்சியில் இல்லாத கட்சினா சரி ஓகே போனால் பரவாயில்ல. இது ஆட்சியில் அதிக காலம் இருந்த ஒரு கட்சி, அந்த நினைப்பாவது எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதா? இப்படி தொடர் தோல்விகள் நம்ம எந்த காலத்திலேயாவது சந்திச்சிருக்கோமா? இல்லை. எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த பிறகும் சரி அந்த மாதிரி சந்திச்சது கிடையாது. அப்போது இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளான ஆன்சர் தான், எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும். அதற்கு இவர் உறுதுணையாக இருந்தால் மட்டும் போதும். அதை இல்லை செய்யவே மாட்டேன் அப்படிங்கிறதுல பிடிவாதம் பிடிக்கிறார். இன்னொன்று, அவர் இப்போ என்ன பேட்டிகளில் சொல்கிறாரு, என்டிஏவும் அதிமுகவும் ஒன்றாக இணைஞ்சிச்சு 2021 2024 டேட்டா எடுத்து பாருங்கள், நாங்கள் 2 பேர் சேர்ந்தால் 41%. நான் கேட்குறேன், அந்த 41%ல் ஓபிஎஸ் அவர்கள் வாக்குகள் இருக்கா இல்லையா? நீங்கள் அந்த பலாப்பழ சின்னம் அவர் என்டிஏ சார்பாக நிற்கிறாரு, அந்த வாக்குகள் இருக்கா இல்லையா? இன்னும் எத்தனையோ கட்சிகளின் வாக்குகள் இருக்கா இல்லையா? அப்போ இந்த வாக்கெல்லாம் சேர்த்து தானே உங்களுக்கு 41%, நீங்கள் சொல்கிற 40% கணக்கே வருது. இன்றைக்கு கலச்சூழலே முற்றிலும் மாறிட்டு இருக்கு, மாறிச்சுல. அந்த கதையை விட்டுருங்க. இன்னொன்று நீங்கள் இன்னைக்கு நான் செப்பாலஜிஸ்டாக நம்ம பாருங்க, இன்றைக்கு கலச்சூழல் 21 இன்னைக்கு உள்ளதா? இன்னைக்கு வேற ஒரு தேர்ட் பிளேயர் ஒருத்தர் இருக்காரு, அவர் யாரை பிரிக்க போறாரு, யாரை டிபெண்ட் பண்ண போறீங்க? ஆமாம். ஸோ இன்னைக்கு நீங்கள் 19 பார்த்தோம் எவ்வளோ வாக்குகள் பிரிந்தன, படுதோல்வி. நீங்கள் கரூர்லலாம் தம்பிதுரை 3 லட்சம் வாக்குகள் விசில் தோற்கிறார். கண்டிப்பாக. அங்கே திருச்சியில் திருநாகரசர் அவர் நிற்கிறார், 4 லட்சம் வாக்குகள் விசில் தோற்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு பெரிய தோல்வியை இந்த கட்சி சந்தித்ததே கிடையாது. அவ்வளோ மக்கள் ஏன் கோபம் வந்தது? அப்போ அதற்கு காரணம் என்ன? அதை எப்படி சரி செய்ய வேண்டும்? கன்னியாகுமரியில் சட்டசபையில் டெபாசிட் காலி.